அர்ப்பணம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இன்றைய கதையின் பெயர் மேலாண்மை. மேலாண்மை அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வாழ்றது தான் மேலாண்மை. நேராக கதைக்குள்ள போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு நாய் இருந்தது. என்னடா, ஒரு ஊரில் ஒரு மனிதன் இருந்தான், ஒரு ஞானி இருந்தான், ஒரு முனிவர் இருந்தாருன்னு ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தா ஒரு நாய் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு பார்க்குறீங்களா? கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு நாய் இருந்தது. அது வழி தவறி காட்டுக்குள்ளே போயிடுது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உள்ளுக்குள்ளார பயங்கரமான பயம். ஏன்னா காட்டுக்குள்ளார மிருகங்கள் இருக்குன்னு அதுக்கு நல்லா தெரியும். திடீர்னு அந்த நாயை நோக்கி ஒரு சிங்கம் வந்துட்டு இருக்கிறத அந்த நாய் பார்க்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இருந்தாலும் அது உள்ளுக்குள்ளார ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையையும் வரவழைச்சிக்கிட்டு கீழே பார்க்குது. கீழே பார்த்தா ஒரு சில எலும்பு துண்டுகள் இருக்குது. அதில் ஒரு எலும்பு துண்டை மட்டும் வாயில் எடுத்துட்டு அதனோட சிங்கம் வர்றதுக்கு முதுகை திருப்பி முதுகை பார்க்குற மாதிரி உட்காந்துட்டு சிங்கம் கிட்ட வரும்போது அந்த எலும்பை நல்லா உறிஞ்சிட்டு, இப்போ தான் ஒரு சிங்கத்தை சாப்பிட்டு முடித்தேன், பாதி வயிறு தான் நிரம்பி இருக்கு, இன்னும் ஒரு சிங்கத்தோட உடலை சாப்பிட்டுட்டோம்னா முழு வயிறும் நிரம்பிடும் அப்படின்னு கர்ஜனையோட சொல்லுது. இதை கேட்ட சிங்கம் ரொம்ப பயந்து ஓட ஆரம்பிச்சிருது. இது ரொம்ப அசாதாரணமான நிகழ்ச்சி இல்லை. இதை மரத்து மேலேருந்து ஒரு குரங்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்த உடனே போய் சிங்கத்துக்கிட்ட சொல்லணும்னு சொல்லி அந்த குரங்கு சிங்கத்தை நோக்கி ஓடுது. அதை அந்த நாய் பார்த்துருது. உடனே அதையும் அதை சமாளிச்சாகணும் இல்லையா? அந்த இடத்துல தான் அதனோட மேலாண்மை என்ன மாதிரி என்று நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கலாம். குரங்கு போய் எல்லா விஷயத்தையும் சிங்கத்துக்கிட்ட சொன்ன உடனே சிங்கம் பயங்கர கோபமாயிருது. குரங்கை தூக்கி தான் முதுகு மேலே உட்காந்துட்டு, வா அந்த நாயை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருது. இந்த நேரத்தில் நாய் குரங்கும் சிங்கமும் வரதை பார்த்துட்டு தனக்குள்ளார ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் வர வச்சுக்கிட்டு திரும்ப முதுகை பார்க்குற மாதிரி, முதுகை சிங்கம் பார்க்குற மாதிரி திரும்பி உட்காந்துக்குது. திரும்ப கர்ஜனையோட குரலோட, இந்த குரங்கை அமுச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு சிங்கத்தை கூட்டிட்டு வான்னு சொல்லி, இன்னமா கூட்டிட்டு வரல, அது வந்தால் ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு கர்ஜனை குரல்ல சொல்ல ஆரம்பிக்குது. இதை பார்த்த சிங்கத்துக்கு குரங்கை தூக்கி போட்டுட்டு சிங்கம் ஓட ஆரம்பிச்சிருது. இந்த கதை மூலயமா நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சக்தி, நம்மளுடைய கவனம், நம்மளுடைய நேரம், இந்த மாதிரி தான் திசை திருப்பறதுக்கு நிறைய குரங்குகள் இருக்குது. ஆனால் நாம் இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய தெளிவான மனதோடு நம்ம இதயத்தை அதுக்குள்ளார சேர்த்து பகுத்தறியும் திறனோட நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா அது ரொம்ப அருமையான வாழ்க்கையாக அமையும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.